நேயர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். காலம் சரியா 1900களின் ஆரம்பம். நீங்க ஒரு பெரிய மருத்துவ கனவோடு இருக்கிற ஒரு மாணவி. ஆமா, அதுவும் அந்த காலத்துல. கரெக்ட், அந்த காலத்துல. ஆனா தினமும் நீங்க காலேஜ் போகும்போது ஒரு மாட்டு வண்டியில, அதுவும் சுத்தி முழுசா திரை போட்ட மூச்சு முட்டுற ஒரு இருட்டான கூண்டுக்குள்ள உக்காந்து தான் போகணும். ஏன்னா வெளிய தெரிஞ்சா அவ்ளோதான். அதுதான், வெளியே தெரிஞ்சா வீதியில போறவங்க எல்லாம் உங்களை பார்த்து கேவலமா வசைப்பாடுவாங்க. ஒரு பொண்ணு, அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பொண்ணு படிக்கிறதா அப்படின்ற ஒரு வன்மம் நிறைந்த சமூகத்தோட உளவியல் தாக்குதல் அது. கண்டிப்பா. நெனச்சு பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆமா, இந்த தாக்குதல்களை எல்லாம் ஒரு பக்கம் பொறுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் சமூகத்தோட ஆழமான தடைகளை எல்லாம் உடைச்சி, இன்னைக்கு நாம சாதாரணமான நினைக்கிற பல உரிமைகளை நமக்கு வாங்கி தந்த ஒரு மாபெரும் ஆளுமையை பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. அதுக்காக ஜனா அப்படிங்கிறவர் தொகுத்து எழுதின டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படிங்கிற ஒரு விரிவான வரலாற்று ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு சோர்ஸா கையில் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா இந்த வரலாற்று பதிவுகள் நமக்கு உணர்த்துற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏதோ தடைகளை தாண்டி ஒருத்தர் டாக்டர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண சக்சஸ் ஸ்டோரி கிடையவே இல்ல. வேற எப்படி பார்க்கலாம் இத? அதாவது மருத்துவத்துறையில அந்த காலத்துல புரையோடி போயிருந்த ஆணாதிக்கம், அப்புறம் சமூகத்தோட பிற்போக்குத்தனம், இது எல்லாத்தையும் விட அன்றைய மாபெரும் அரசியல் ஜாம்பவான்கள் இவங்க எல்லாரையும் ஒரு தனி மனுஷியா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கறதோட தர்க்கரீதியான பதிவு இது. வாவ், ஒரு தனி மனுஷியா இவ்வளவு பெரியா? ஆமா, அவங்க சந்திச்ச ஒவ்வொரு தடையையும் அவங்க எப்படி தகர்த்தெறிந்தாங்க அப்படிங்கறத நாம ஆழமா பார்க்கும்போது நேயர்களுக்கு பல புதிய கோணங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த தடைகள் எவ்வளவு கடுமையானவை அப்படிங்கறத அவங்களோட ஆரம்பகால பள்ளி கல்வியிலிருந்தே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. இப்ப புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஒரு தேவதாசி குலத்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கு அந்த காலத்துல கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருந்தது. அது எட்டாக்கணியாக மட்டும் இல்லைங்க, அது ஒரு மாபெரும் சமூக குற்றமாகவே பார்க்கப்பட்ட காலம் அது. ஆரம்ப கல்வியை முடிச்ச பிறகு முத்துலட்சுமி புதுக்கோட்டையில உள்ள ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்காக அப்ளை பண்றாங்க. சரி, அப்ளை பண்ணா சீட் கிடைச்சதா? அந்த வரலாற்று பதிவை படிக்கும்போதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க அப்ளை பண்ணதை பார்த்துட்டு அங்க இருந்த ப்ரொஃபசர்ஸும் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் எப்படி பதறி போனாங்க தெரியுமா? என்னாச்சு? பொண்ணுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? அதாவது ஆண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணை எப்படி அனுமதிக்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சமூக பின்னணியிலேந்து வர்ற பொண்ணை அனுமதிச்சா மத்த பசங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே எதிர்த்தாங்க. ஓ, அதாவது ஒரு மாணவி கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சாலே ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ஏதோ பெரிய ஆபத்துன்னு நிஜமாவே நம்பியிருக்காங்க. ஆமா, அப்படிதான் நம்புனாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு அங்க சீட் கிடைச்சது? அங்கதான் அன்றைய புதுக்கோட்டை மன்னனான பைரவ தொண்டமானோட நேரடியான அவங்களுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. மன்னர் நேரடியா உத்தரவு போட்டதால வேற வழியே இல்லாம அந்த ஆடவர் காலேஜோட முதல் பெண் மாணவியா உள்ள நுழைஞ்சாங்க முத்துலட்சுமி. பரவாயில்லையே, மன்னர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு மன்னரோட ஆணை கல்விக்கான கதவை மட்டும்தான் திறக்குமே தவிர சமூகத்தோட வக்கரமான பார்வைய உடனே மாத்திடாது இல்லையா? அந்த உண்மையான போராட்டம் அவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல, அதாவது எம்எம்சில சேர்ந்த பிறகுதான் அதோட உச்சத்தையே அடையுது. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நாட்களை பத்தின குறிப்புகளை படிச்சப்போ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அங்க நடந்த விஷயங்கள் அப்படி. ஆமா, ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்க அறிவியலை படிக்க போறாங்க, அங்கேயா ஒரு சமத்துவம் இருக்கணும் தானே நம்ம நினைப்போம். அதுதான் ஆக்சுவலா அங்க இல்ல. அங்க பொண்ணுங்களுக்குன்னு ஒரு தனி ஹாஸ்டல் கூட கிடையாது. அதனால தனக்கு தெரிஞ்சவங்களோட வீட்ல தங்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுது. அட பாவமே. நீங்க தொடக்கத்துல சொன்னீங்களே அந்த திரை போட்ட வண்டி, அந்த அளவுக்கு சக ஆண் மாணவர்களாலையும் பொது மக்களாலையும் அவங்க ரொம்பவே சீண்டப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரியோட கதைய நம்ம இங்க கட்டாயம் கவனிச்சாங்கணும். எந்த அதிகாரி? என்ன பண்ணார் அவரு? கர்னல் ஜிபாட் அப்படிங்கிறவர் தான் அப்போ சர்ஜரி டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்தார். அவர் வெளிப்படையாகவே என் கிளாஸ்குள்ள ஒரு பொண்ணு நுழையவே கூடாது அப்படின்னு கர்ஜிச்சு முத்துலட்சுமிய தன் கிளாஸ்குள்ள நுழையவே கூடாதுன்னு தடை விதிச்சிட்டார். என்னது, இத கேட்கும் போதே ரத்தம் கொதிக்குது. கிளாஸுக்குள்ள நுழையவே தடைனா அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அந்த பாடத்தை படிக்க முடியும்? எப்படி பரீட்சை எழுத முடியும்? அது ஒரு பெரிய கேள்விதான். இத அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்களா? இங்கதான் முத்துலட்சுமியோட அந்த அசாத்தியமான நிதானம் வெளிப்படுது. அவங்க அந்த அதிகாரி கிட்ட போய் வாதாடவும் இல்ல, அல்லது அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பின்வாங்கவும் இல்ல. பின்ன என்னதான் பண்ணாங்க? கிளாஸுக்கே போகாம நேரா அந்த அறுவை சிகிச்சை தேர்வு எழுதுறாங்க. ரிசல்ட்டும் வருது.
கண்டிப்புக்கும் கச்சிதத்துக்கும் பெயர் போன அந்த கர்னல் ஜிப்போட்டோட பாடத்துல ஒட்டுமொத்த மாணவர்களையும் பின்னுக்கு தள்ளிட்டு முத்துலட்சுமி மார்க் வாங்குறாங்க. ஆஹா, கிளாஸுக்கே போகாம மார்க்கா? ஆமா, வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் தான் கர்னல் ஜிப்போட் அவங்கள தன்னோட கிளாஸ்ல அனுமதிக்கிறாரு. இது கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? இது எப்படி தோணுதுன்னா சொல்லுங்க. நம்ம திறமைய சுத்தமா நம்பாத ஒரு ரொம்ப கராரான அதிகாரிய எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம நம்மளோட அசைக்க முடியாத உழைப்பால நம்மளோட மிகப்பெரிய ரசிகராகவே மாத்துறதுக்கு சமம். ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. ஏன்னா அதே கர்னல் ஜிப்போட் முத்துலட்சுமி மெடிக்கல் டிகிரி வாங்கின அந்த நாள இந்த கல்லூரி வரலாற்றின் பொன்னாள் அப்படின்னு செலுத்து பாராட்டி எழுதியிருக்காருன்னு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா அது வெறும் மார்க் இல்ல. பொண்ணுங்க எல்லாம் மருத்துவம் படிக்க முடியாது அப்படின்னு கேலி பண்ண சமூகத்தோட முகத்துல வீசப்பட்ட மிகப்பெரிய பதிலடி அது. அவங்க வாங்கின அந்த வெற்றி அவங்களுக்கு பின்னாடி வரப்போற லட்சக்கணக்கான பொண்ணுங்களுக்கான கதவை திறந்து வச்சுது. சரி, ஒரு வழியா அத்தனை தடைகளையும் உடைச்சு அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க. வெற்றிகரமான முதல் பெண் மருத்துவர். ஆமா. இத்தோட அவங்க தம் வாழ்க்கைய ஒரு ரொம்ப சௌகரியமான வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டே செட்டில் ஆயிருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு எதுக்கு அரசியல்? 1927ஆம் வருஷம் அவங்க ஏன் சட்டசபைக்கு போகணும்? இங்கதான் அவங்களோட விஷன் புரியுது. ஒரு நோயாளிய குணப்படுத்துறதுக்கும் ஒரு சமுதாயத்தோட நோயை குணப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க உணர்ந்த தருணம் அது. ஓ, சமுதாயத்தோட நோயா? ஆமா, ஒரு டாக்டரா தன்னிடம் வர பொண்ணுங்களோட உடல் உபாதைகளுக்கு பின்னாடி இருக்கிற சமூக வன்கொடுமைகளை அவங்க தினமும் பார்த்தாங்க. தேவதாசி முறை, பால்ய விவாகம், இந்த மாதிரி கொடுமைகளால சீரழியற பெண்களுக்கு வெறும் மருந்துகள் மட்டும் போதாதுன்னு முடிவெடுத்தாங்க. மருந்தால உடம்ப மட்டும் தானே தேத்த முடியும். கரெக்ட். அந்த அமைப்பையே வேரோடு சாய்க்கக்கூடிய சட்டங்கள் தேவை அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் 1927ல இருந்து 30 வரையிலான காலகட்டத்துல அவங்க சட்டசபையில நுழைஞ்சு துணைத் தலைவராகவே பொறுப்பேத்துக்கிட்டாங்க. அப்படியானால் சட்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுக்கிறது தான் நிரந்தர தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆவணத்துல உள்ள சட்டசபை விவாதங்களை படிக்கும்போது அன்றைய அரசியல் களம் எவ்வளவு சூடா இருந்திருக்கு அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. ஆமா, ரொம்பவே காரசாரமா இருக்கும். குறிப்பா அந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை அவங்க கொண்டு வந்தப்போ நடந்த அந்த விவாதங்கள். இந்த விவாதத்தோட பின்னணிய நாம கொஞ்சம் நடுநிலையோட அணுகணும் நேயர்களே. மகாத்மா காந்தி, தந்தை பெரியார் போன்ற மாபெரும் தலைவர்கள் தேவதாசி ஒழிப்பு முறைக்கு தங்களோட முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா அன்றைய சமூகத்தோட ஒரு பெரிய தரப்பிலிருந்தும், குறிப்பா அரசியல் மாமேதையான சத்தியமூர்த்தி கிட்ட இருந்தும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புச்சு. சத்தியமூர்த்தி ஏன் எதிர்த்தாரு? சத்தியமூர்த்தியோட வாதம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? கலைகளை பேணவும் கலாச்சாரத்தை காக்கவும் தேவதாசி முறை கட்டாயம் தேவை அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த தாசி குலம் அப்படிங்கிறது நேற்றோ இன்றோ தோன்றுனது கிடையாது. அது வியாசர், பராசரர் காலத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு வாதித்தாரு. ஓ, இது சாஸ்திரங்கள்ல இருக்குன்னு சொன்னாரா? ஆமா, இது ஆண்டவனோட கட்டளை, சாஸ்திர சம்மதமானது. இத ஒழிச்சா பரதநாட்டியம் அழிஞ்சிடும், சங்கீதம் அழிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிட்டாரு. நேர்களே, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் பாரம்பரியத்தையும் கடவுளையும் சாஸ்திரங்களையும் ஒரு கவசமா பயன்படுத்தி இவ்வளவு வலுவான தத்துவார்த்தமான வாதத்தை முன்வைக்கும்போது அதை எப்படி ஒருத்தர் எதிர்கொள்ள முடியும்? அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம்தான். நீங்க சாஸ்திரத்தை எதிர்த்தா கடவுளை எதிர்க்கிறதா முத்திர குத்தப்படும், கலையை எதிர்க்கிறதா விமர்சிக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி முத்துலட்சுமி எப்படி இதுக்கு பதிலடி கொடுத்தாங்க? அவங்க என்ன சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டினாங்க? ஆக்சுவலா அவங்க எந்த பெரிய சாஸ்திரங்களையும் மேற்கோள் காட்டவே இல்ல. தத்துவங்களுக்குள்ள அவங்க நுழையவே இல்ல. அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மிக எளிய ஆனா ஆணி வேறையே அசைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி என்ன கேட்டாங்க? சாஸ்திரங்கள் சொல்லுது கலை வளரணும்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா? குடும்பத்துல பொண்ணுங்கள் இல்லையா? கலைய வளர்க்கறதுக்காக உங்க வீட்டு பொண்ணுங்களை இவ தொழிலுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு நெத்தியடியா கேட்டாங்க. அடடா, இந்த கேள்வி எவ்வளவு கூர்மையானது! கலை வளரணும், கலாச்சாரம் காக்கப்படணும். ஆனா அதுக்கான விலைய சமூகத்தோட அடித்தட்டுல இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் கொடுக்கணும், என் வீட்டு பொண்ணுங்க இல்ல அப்படிங்கிற அந்த மைய பகுதியில் இருந்த போலித்தனத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. இந்த கேள்வியை கேட்ட உடனேயே சத்தியமூர்த்தி பேயறைஞ்ச மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு வரலாற்று ஆவணம் பதிவு செஞ்சிருக்கு. அந்த விவாதத்தை தர்க்கரீதியா அவங்க சிதைச்ச விதம் அதுதான். இதே தெளிவான கொள்கையத்தான் அவங்க தன்னோட சொந்த வாழ்க்கையிலயும் கடைபிடிச்சாங்க. சொந்த வாழ்க்கையிலயுமா? ஆமா, பெண்கள் உரிமைக்காக பாரிஸ் வரைக்கும் போய் முழங்கி அவங்க கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க. சுந்தரெட்டி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்பினப்போ என் விருப்பங்களுக்கும் என் கொள்கைகளுக்கும் எந்த வகையிலும் தடையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷன். அது மட்டும் இல்ல, இந்த உறவுல நாம 2 பேரும் சமம் அப்படிங்கிற நிபந்தனைகளையும் முன் வச்சாங்க. அவரு நிபந்தனைகளுக்கு சம்மதிச்ச பின்னாலதான் எந்த சடங்குகளும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தன் பொது வாழ்வும் தனிப்பட்ட வாழ்வும் முரண்படாம அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அரசியல் ரீதியா சட்டம் கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் தான் சொந்த வாழ்க்கையிலையும் அந்த சமத்துவத்தை நிலைநிறுத்துறாங்க. ஆனா சட்டம் ஏற்றப்பட்ட உடனே எல்லாமே சரியாயிடுச்சா? தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட உடனே அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை உடனே மாறிடுச்சா? அங்கதான் பாலிசி மேக்கிங்க்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும், அதாவது கொள்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள மாபெரும் இடைவெளி அவங்க சந்திச்சாங்க. சட்டம் அவங்கள விடுவிச்சது, ஆனா சமூகம் அவங்கள ஏத்துக்கலையே. சமூகம் ஏத்துக்கல. அன்றைய மெட்ராஸ்ல ஆதரவற்ற பொண்ணுங்களுக்காக 2 இல்லங்கள் தான் இருந்துச்சு. ஒன்று பிராமண பெண்களுக்கு, மற்றொன்று பிராமணர் அல்லாதோருக்கு. இந்த 2 கட்டமைப்புக்குள்ளேயும் வராத தேவதாசி முறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு போக இடமே இல்ல. ஓ, அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அந்த நள்ளிரவு சம்பவம் இத ரொம்ப தெளிவா விளக்குது. அந்த நள்ளிரவு சம்பவம் எனக்கும் அதை படிக்கும்போதே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நடுராத்திரியில 3 இளம் பெண்கள் அடைக்கலம் தேடி அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க இல்லையா? ஆமா, அவங்கள உடனே தம் பொறுப்புல இருந்த அரசு மருத்துவமனையோட கீழ் வர ஒரு ஹாஸ்டலுக்கு முத்துலட்சுமி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, சேஃபான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த விடுதி பொறுப்பாளர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பொண்ணுங்களோட குலத்தோட பேரை சொல்லி நடுராத்திரின்னு கூட பார்க்காம ரொம்ப ஆபாசமா திட்டி அவங்கள துரத்தி விட்டுடுறாரு. அரசு இயந்திரம் கூட அவங்கள குற்றவாளிகளை போலதான் பாத்துச்சு. இது எவ்வளோ பெரிய அவலம்! அடைக்கலம் தேடி போன இடத்துல அப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு திரும்பவும் கண்ணீரோட அவங்க முத்துலட்சுமியோட வீட்டுக்கே வராங்க. அந்த சமயத்துல ஒரு சாதாரண அரசியல்வாதியா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நாளை காலையில பார்க்கலாம்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, இல்லனா ஒரு கமிட்டி போட்டு இத பத்தி விசாரிக்கலான்னு காலம் தாழ்த்தியிருப்பாங்க. ஆனா முத்துலட்சுமி என்ன பண்ணாங்க? எந்த சிந்தனையும் இல்லாம, மறு யோசனையே இல்லாம அந்த ராத்திரியே தன் சொந்த வீட்டையே அந்த ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லமா மாத்துனாங்க. அரசாங்கம் செய்ய தவறுனத தான் சொந்த தியாகத்தின் மூலம் நிரப்புனாங்க. இது கேட்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட செயல்பாட்டை போல இருக்கு. காகிதத்துல போட்ட திட்டம் களத்துல வேலை செய்யாதப்போ ஒரு ஆக்டிவான ஸ்டார்ட் அப் எப்படி தான் பாதையை உடனே மாத்தி களத்துல இறங்குமோ அப்படித்தான் சொந்த வீட்டையே இல்லமா மாத்துனது. எவ்வளவு பெரிய துணிச்சல்! கண்டிப்பா பெரிய துணிச்சல் தான். அதுதானே பிற்காலத்துல நாம எல்லாரும் கொண்டாடுற மாபெரும் அவ்வை இல்லமா உருவெடுத்துச்சு. சரியா சொன்னீங்க. அது வெறும் தங்குமிடம் மட்டும் கிடையாது, அது ஒரு பயிற்சி பட்டறை. அந்த 3 பொண்ணுகளும் என்ன ஆனாங்கன்னு அந்த ஆவண பதிவு செஞ்சிருக்கு பாருங்க. என்ன ஆனாங்க? ஒருத்தர் டாக்டர் ஆனாங்க, ஒருத்தர் டீச்சர் ஆனாங்க, இன்னொருத்தர் நர்ஸ் ஆனாங்க. இல்லத்துக்கு வர்ற ஒவ்வொரு பொண்ணோட கல்வியையும் தன் நேரடி பார்வையிலே கவனிச்சுக்கிட்டாங்க. வாவ், 3 பேருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, தன்னோட தங்கை நல்லமுத்துவ தன் சொந்த செலவிலேயே படிக்க வச்சு புகழ்பெற்ற ராணி மேரி காலேஜோட முதல் இந்திய முதல்வரா, அதாவது பிரின்சிபலா உயர்த்தினாங்க. ஒரு பொண்ணோட கல்வி சுத்தி இருக்கிற அத்தனை பொண்ணுங்களையும் எப்படி மேல உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சி இது. இதுவரைக்கும் நாம ஒரு கல்வியாளரா, போராளியா, அரசியல்வாதியா அவங்களோட பல முகங்களை பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கும் நம் கண் முன்னே கம்பீரமா நிக்கிற லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அவங்களோட ஆகப்பெரிய அடையாளமான அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உருவான பின்னணிய நேயர்களிடம் நாம கட்டாயம் கொண்டு சேர்க்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு சமூக புரட்சி எப்படி ஒரு தனிப்பட்ட வழியிலிருந்து முளைச்சது? அது ஒரு ரொம்ப துயரமான நிகழ்விலிருந்து தொடங்குது. தான் உயிருக்கும் மேலா நேசித்த தன் தங்கை நல்லமுத்துவ கேன்சருக்கு இளம் வயதிலேயே பறி கொடுத்தாங்க முத்துலட்சுமி. ஒரு டாக்டரா இருந்தும் தான் தங்கைய காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் வலியும் அவங்கள ரொம்ப வாட்டுச்சு. அந்த வலி ரொம்ப கொடுமையானது. அந்த வலிதான் ஏன் தங்கைக்கு வந்த இந்த நிலை சமூகத்தோட கடைக்கோடி ஏழைக்கும் வந்துடக்கூடாது, அனைவருக்கும் இலவசமா கேன்சர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாபெரும் கனவா உழுமெடுத்துச்சு. சென்னை மருத்துவக் கல்லூரியோட 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தும் போதுதான் இதுக்கான முதல் குரலை அவங்க பொது மேடையில எழுப்புனாங்க. ஒரு உன்னதமான நோக்கம். இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றிருக்கணுமே. ஆனா நடந்தது என்ன? அந்த ஆவணத்தில் உள்ள தடவலை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கோவமே வந்துருச்சு. அதிகார வர்க்கத்தோட மெத்தன போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். விடுதலைக்கு அப்புறம் வந்த ஒரு சுகாதார அமைச்சர்கிட்ட இதுக்காக அவங்க நிதியுதவி கேட்டப்போ அந்த அமைச்சர் ரொம்ப துடுக்கா ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஏன் மக்கள் புற்றுநோயால மட்டும்தான் இறக்குறாங்களா, இதுக்கெல்லாம் ஒரு தனி மருத்துவமனை எதுக்கு அப்படின்னு ரொம்ப அலட்சியமா கேட்டு திருப்பி அனுப்பிட்டாரு. சுகாதார செயலாளரோ உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், ஆனா இந்த திட்டமெல்லாம் இங்க தேராது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாகவே கைவிரிச்சிட்டாரு.
நேர்களே, உங்களுக்கே இது எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க, ஒட்டுமொத்த அரசாங்கமும் உங்களை பார்த்து கேலி செஞ்சு உதாசீனப்படுத்துது. தாங்கிக்கவே முடியாது. இது சாத்தியமே இல்லைன்னு அதிகார வர்க்கம் ஒட்டுமொத்தமா முத்திர குத்துன பிறகும் ஒரு தனி மனுஷியா அவங்க அதை எப்படி எதிர்கொண்டாங்க? தன் கனவை அவங்க எப்படி சாத்தியமாக்குனாங்க? அவங்க யாருக்கிட்டயும் போய் திரும்பவும் கெஞ்சல. தனக்கு உறுதுணையா இருக்கிறவங்கள தேடுனாங்க. அமெரிக்கால மேற்படிப்பு முடிச்சுட்டு திரும்பியிருந்த தன் மகன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டாங்க. அரசு மருத்துவ வேலையை விட்டுட்டு வந்த டாக்டர் சாந்தாவையும் தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க. மக்கள்கிட்டயும் போனாங்க இல்லையா? ஆமா, மக்கள்கிட்ட நேரடியாகவே போய் சிறுக சிறுக நிதி திரட்டினாங்க. அப்படி எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம எளிய முறையில வெறும் 12 படுக்கைகளோட தொடங்கப்பட்டதுதான் இந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. வெறும் 12 படுக்கைகள். ஆனா இன்னைக்கு அதோட பிரம்மாண்டத்தை பாருங்க. சுமார் 500 படுக்கைகளோட வருஷத்துக்கு 2 லட்சம் புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற மாபெரும் ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இது ஏதோ ஒரு கல்ல கொண்டு கட்டின கட்டடம் கிடையாது. ஆமா, இது முடியாதுன்னு சொன்ன அமைச்சர்களோட முகத்துல அடிக்கப்பட்ட சம்மட்டி அடி. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க மருத்துவத்தை காசு சம்பாதிக்கிற ஒரு முதலீடா ஒருபோதும் பார்க்கவே இல்ல. அவங்க நினைச்சிருந்தா தம் மருத்துவ அறிவை வச்சு கோடிக்கணக்குல சம்பாதிச்சு ரொம்ப சௌகரியமா வாழ்ந்திருக்கலாம். கண்டிப்பா வாழ்ந்திருக்கலாம். ஆனா தான் வாழ்நாள் முழுவதையும் லாப நோக்கமே இல்லாம சமூகத்தோட அடித்தட்டு மக்களுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. இது ஒரு தனி மனிதரோட விடாமுயற்சி எப்படி தலைமுறைகளை தாண்டி பல லட்சக்கணக்கான மக்களோட உயிரை காக்கிற நிறுவனமா மாறும் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று பாடம். நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தேவதாசி குலத்துல பிறந்து ஆணாதிக்கவாதிகளோட கேலிகளையும் அவமானங்களையும் தாண்டி டாக்டர் ஆகி சட்டமன்றத்துல மாபெரும் அரசியல் தலைவர்களை தன் ஒற்றை கேள்வியால எதிர்கொண்டு சட்டம் இயற்றி அப்புறம் வீதியில நின்ன பொண்ணுங்களுக்காக கரெக்ட் வீதியில நின்ன பொண்ணுங்களுக்காக தான் வீட்டையே அவ்வையில்லமா மாத்தி தன் தங்கையோட மரணத்தால ஏற்பட்ட தனிப்பட்ட வலிய கேன்சர் நோயாளிகளுக்காக அடையார் மருத்துவமனையா மாத்தின டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட பன்முக பரிமாணங்களை நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாவே பார்த்தோம். இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமா அனுபவிக்கிற பல உரிமைகள், நாம பயன்படுத்துற மருத்துவ கட்டமைப்புகள், சமூக ஆதரவு அமைப்புகள், இது எதுவுமே ஈஸியா நமக்கு கிடைச்சிடல. முத்துலட்சுமி போன்றவங்க அன்னிக்கு சந்திச்ச அவமானங்களாலையும் அவங்க சிந்தன வியர்வையாலையும் கண்ணீராலையும் தான் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும். உண்மையாவே இது ஒரு சிலிர்ப்பான பயணம்தான் நேயர்களே. இந்த ஆவணத்தை அலசின பிறகு என் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு பொண்ணு எதற்காக படிக்கணும்? தேவதாசி முறையில என்ன தப்பு? மக்கள் கேன்சரால மட்டுமா சாகுறாங்க அப்படின்னு அன்றைய அதிகார வர்க்கமும் சமூகமும் அலட்சியமா கேட்டப்போ முத்துலட்சுமி ரெட்டி அதை அமைதியா ஏத்துக்கல. சௌகரியங்களை தொந்தரவு செய்யற கூர்மையான கேள்விகளை அவங்க திருப்பி கேட்டாங்க. அந்த துணிச்சலான கேள்விகளால தான் இன்னைக்கு நாம பல நல்ல மாற்றங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நேயர்களே. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எந்த மாற்றமே முடியாதுன்னு நம்பப்படுற அமைப்பு உங்களை போன்ற ஒருத்தரோட சரியான துணிச்சலான கேள்விகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மருத்துவத்துறையோட சாதாரண பரிசோதனை ரிப்போர்ட்டை போல இந்த சமூகத்தோட பிரச்சனைகளும் வெளிப்படையானவை கிடையாது. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். அந்த முரண்பாடுகளை கிழக்கை கடிபிடிச்சு கேள்வி கேட்கறதுல தான் நமது எதிர்காலமும் அடங்கியிருக்கு. அந்த தேடலோடு இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கும் வரை தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க.